பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. கூட்டணி விவகாரத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாட்டில் தாவேகா இருந்ததோ அதே நிலைப்பாட்டில்தான் தற்போதும் இருப்பதாக அக்கட்சியின் இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கிடையாது. கூட்டணி அழைப்பு விடுத்து காத்திருந்த அதிமுகவுக்கு தாவேகா சூசகமாக பதிலளித்திருப்பது தமிழக அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஏற்கனவே 2 முறை திட்டமிடப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கடந்த 9ஆம் தேதி பயணம் மேற்கொண்ட போது தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கூட்டத்திற்கு மத்தியில் பேசும்போது அதிமுகவின் கொடிகள் மட்டும் இன்றி சிலர் தாவேகாவின் கொடிகளையும் கையில் ஏந்தி அசைத்தபடி இருந்தனர். அப்போது அதனை குறிப்பிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தாவேகா கொடியை குறிப்பிட்டு அங்கு பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று கூறியதால் அங்கிருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். பாருங்க கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். இதையடுத்து திரும்பும் திசையெல்லாம் அதிமுக தாவேகா கூட்டணி தொடர்பான விவாதங்கள் சமூக ஊடகங்கள் மட்டும் இல்லாது சேனல்களிலும் பிரதான இடத்தை பிடித்தன. விஜயுடன் பழனிசாமி தொலைபேசி வாயிலாக பேசியதாகவும் கூறப்பட்டது. அதற்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் தாவேகா தொண்டர்கள் பேனர்கள் வைத்தும் கொடி பிடித்தும் ஒரு சில தொண்டர்கள் வரவேற்பளித்தனர். பின் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின் பேரில் பேனர்கள் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் புதன்கிழமை காலை நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் அக்கட்சியின் இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு மாதத்திற்கு முன் தாவேகா என்ன நிலைப்பாட்டில் இருந்ததோ அதன்படியேதான் தற்போதும் இருப்பதாக குறிப்பிட்டார் நிர்மல்குமார். நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும்னு முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கிடையாது. அதிமுகவில் பொதுச் செயலாளர் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் வரை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து காத்திருந்த நிலையில் தாவேகா இன்று மௌனம் கலைத்திருக்கிறது. நிர்மல்குமாரின் இந்த கருத்து குறித்து பேசிய அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்காக இது போன்ற தந்திரத்தை தாவேகா கையாள்வதாக விமர்சித்தார். சார், இப்போ தாவேகாவிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கு சார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்க நிலைப்பாடு என்னவோ அதுதான் இப்பவும் இருக்குன்னு. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? சொல்றதுக்கே அவங்களுக்கு ஒரு மாதம் ஆயிருக்குதுன்னா ஆக்சுவலா தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. குறிப்பா கரூர் சம்பவம் அந்த கட்சியோட அமைப்பு ரீதியான பலகீனத்தை தெள்ள தெளிவாக காட்டுச்சு. கரூர் சம்பவத்தின் போது அந்த கட்சிக்கு கூட்டத்திற்கு வந்த 40 பேர் மரணம் அடைந்த சூழ்நிலையில அது தொடர்பாக எங்கும் அதற்கான அனுதாப கூட்டமோ அல்லது இரங்கற் கூட்டமோ அல்லது இரங்கற் ஊர்வலமோ எதுவுமே எந்த பகுதியிலும் தமிழ்நாட்டுல 234 தொகுதிகளுக்குள் நடத்தப்படவில்லை. இதையும் தாண்டி இதை முன்னெடுத்து அந்த பகுதியில தான் ஒரு வேட்பாளராக வருவேன் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு அந்த கட்சியின் பிரமுகர் அரசுக்கு எதிராக இதை ஒரு கண்டனம் தெரிவிக்கும் விதமாட்டோ எந்தவித ஒரு அரசியல் நிகழ்வும் இந்த பெரிய துயர சம்பவத்தை மையமா வச்சு அங்க நடத்தப்படலைன்னு சொல்லும் போது அந்த கட்சியானது தானாக செயல்படக்கூடிய தன்மை கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கு இல்லை என்பது வெளிப்பட்டது. இந்த சூழ்நிலையில அவங்க தங்களுடைய கூட்டம் சேர்க்கும் சக்தியை பயன்படுத்தி ஒரு கூட்டணி அரசியலுக்கு போகத்தான் விரும்புறாங்க. அதன் அடிப்படையில சேலம், தர்மபுரி, குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் அதிமுக கூட்டத்திற்கு தாவேகா தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர், கொடியசைத்து ஆதரவு தெரிவித்தனர். அப்பொழுது இவங்களுக்கு அதை மறுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. இப்பொழுது மீண்டும் நாங்க பழைய தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டுக்கு போறோம்னு சொன்னார்கள் என்றால் தேர்தல் நேரத்துல அவங்க
கூட்டணி பேரம் பேசுவதற்காக தயாராகிறாங்க. அந்த கூட்டணி பேரத்திற்கு தனித்து போட்டி என்று சொல்லிதான் அந்த கூட்டணி பேரத்தை அவங்க செயல்படுத்த முடியும். உண்மையிலே தனித்து போட்டின்னு சொன்னா அதற்குள்ள ஆயத்த வேலைகள், அமைப்பு பணிகள் அதெல்லாம் செய்யணும். அப்படி எதுவுமே செய்யாம தனித்து போட்டி என்று அவர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுதே கூட்டணிக்கு போறோம்னு சொன்னா ராஜேந்திர பாலாஜி கூறியது மாதிரி அதிமுகவும் பாஜகவும் 180 இடங்கள்ல வெற்றி பெறும். இது தாவேகா வந்தா 200 இடங்கள்ல வெற்றி பெறும்னு சொன்னா ஒரு 20 தொகுதிக்கு தகுதியான கட்சி தான் தாவேகா என்ற அடிப்படையில கூட்டணிக்கு இவங்களை சேர்க்க வரக்கூடிய கட்சிகளும் பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தாவேகா குறைச்சுதான் மதிப்பிடுவாங்க. சோ தாங்கள் தனித்து நின்றால் அதனால் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் அதிமுகவிடம் கணிசமான இடங்களை பெறுவதற்காகவே இந்த நிலைப்பாடு என்பதை அவர் கூறுகிறார்கள். உண்மையிலே தனித்து போட்டியிருந்தால் அவர்கள் 2 முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக சாடி அரசியல் பண்ண வேண்டும். கொடநாடு கொலையை பற்றி பேச வேண்டும், அதிமுக ஊழலை பற்றி பேச வேண்டும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை பற்றி பேச வேண்டும். இப்படி எதுவுமே அவர்கள் பேசாமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியல் படுத்திவிட்டு தனித்து போட்டி என்று சொல்வது அதிமுகவிடம் கடுமையாக பேரம் பேசுவதற்காக அவர்கள் செயல்படுத்தும் ஒரு யுக்தியாகத்தான் இந்த அவருடைய தனித்து போட்டி என்ற வெறும் வெற்று காகித புலி அறிவிப்பை நான் பார்க்கிறேன். ஆக்சுவலி அதிமுகவையும் காங்கிரஸ் மேலேயும் ஏன் கடுமையான விமர்சனம் உங்க கட்சி மேல இல்லைங்கிற ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சியை தான் நாங்க குற்றம் சாட்ட முடியும். அவங்க பண்ண மிஸ்டேக் தான் எங்களால கூற முடியும்னு சொல்றாங்க. நீங்க சொல்ல இந்த கேள்விகளுக்கு இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அப்ப நீங்க SIR இருக்குது, இது ஆளுங்கட்சி தான். இது சம்பந்தமா இன்னும் எந்த கருத்தும் அவங்க சொல்லல. இந்த கருத்து தொடர்பா வட இந்தியர்கள் எல்லாமே பாஜக காரங்க தமிழர்கள் பிளவுபட்டு கிடக்குறாங்க ஒரு கருத்தை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க. இதற்கு எதிராக திமுக கூட்டணி தங்களோட எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி இதை வரவேற்கிறாரு. அண்ணாமலை இது நியாயம்தான், திமுக தான் இதுல தங்களுடைய கள்ள ஓட்டு சாகசங்கள் நடக்காது என்று திமுகவுக்கு எதிராட்டு இத அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. சோ இந்த ஒரு குரூசியல் கருத்துல அவங்க எதுவுமே சொல்லலன்னு சொன்னா தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு பொலிட்டிக்கல் ஆப்ஷன் பாதிக்கப்படும் என்பதனால இதுல இவங்க பேசாம இருக்கிறாங்க. அது போல இண்டோ பாக் வார்ல மோடியின் வெற்றி என்று எடப்பாடி சொன்னாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், நதிநீரை தடுக்கிறது தவறு என்று நாம் தமிழர் சீமான் சொன்னாரு. அதுலயும் இவங்க கருத்து சொல்லாம இருக்கிறதெல்லாம் ஒரு கூட்டணி பேரத்திற்கான தங்களுடைய அரசியலை தான் அவங்க செய்யறாங்க என்று நான் கருதுகிறேன். அதே வேளையில இது அவங்க சொல்றது இது தங்களுடைய கூட்டணி பேரத்தை மறைக்கிறதுக்காக இந்த கருத்துக்களும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தனித்து போடக்கூடிய நோக்கமும் அதன் தலைமைக்கும் இல்லை, அதன் மாநில நிர்வாகிகளுக்கும் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இல்லை, என் தொண்டர்களுக்குமே இல்லை. கமலஹாசனால கூட 150 சட்டமன்ற இடங்களை வேட்பாளர் நிறுத்த முடிஞ்சது, 39 மக்களவை இடங்கள்ல வேட்பாளர் முடிச்சது. இவங்க கட்சியை அறிவிச்சு விட்டு மக்களவையில கண்டஸ்ட் பண்ணல, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணல, 26ல மட்டும் இவங்க போட்டி போட போறோம்னு சொல்றது வெறும் வார்த்தை தானே தவிர பேரத்திற்கான அது ஒரு முஸ்தீப் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், ஒருவேளை தாவேகா தனித்து போட்டியிட்டால் களம் எப்படி சார் இருக்கும்? இது யாருக்கு தனித்து போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல, அமைப்பு பலம் இல்ல, வேட்பாளர்கள் இல்ல, ஒரு கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை விஜய் கிட்ட இல்ல. இதுதான் 100% உண்மை. அவர்கள் தனித்து போட்டி என்பது வெறும் ஏட்டு சுரக்கா காகித புலி வார்த்தைகளானே தவிர cannot walk the talk. இதை பேசுவார்களை தவிர இதை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு அமைப்பு பலமும் சக்தியும் இல்லை என்பதே 100% உண்மை. விஜய் கட்சியின் இலக்கு 2031 சட்டப்பேரவை தேர்தல் என்று கூறும் பத்திரிகையாளர் சுவாமிநாதன், தாவேகா தனித்து நின்றால் அது அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறார். சார், இப்போ நிர்மல்குமாரோட இந்த கருத்தை எப்படி சார் பார்க்கலாம்? நிச்சயமா அதிமுக தொடர்ச்சியா ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. அதிமுக தரப்பு தான் ரொம்ப வரவேற்றாங்க. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட பரப்புரைக்கு போகின்ற இடத்துல கூட அங்க பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களை ஒரு உற்சாகப்படுத்துற விதமா தாவேகா நம்மளோட நெருங்கிருச்சு வந்துருச்சு என்பது போன்ற ஒரு நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுல அதிமுகவுக்கு ஒரு லாபமும் இருந்துச்சு. அது என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வர OPS சேருங்க, டிடிவி தினகரனை சேருங்க, சசிகலா அவர்களை சேருங்க அப்படின்னு எழும்பி இருந்த அந்த குரல் இருக்குல்ல, தொண்டர்களோட குரல், அந்த குரலை மடைமாற்றி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல அவருக்கு லாபம் கிடைச்சது. கிட்டத்தட்ட அந்த 1.5 மாதமா அணிகளை ஒன்று சேர்க்கணுங்கிற குரலோ அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்துட்டாரு, கூட்டணிக்குள்ள வரப்போறாரு, நம்ம ரூலிங் பார்ட்டியா வரப்போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அவர் விதைத்திருந்தார். அது விஜய் அவர்களை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காய் நகர்த்தல் பண்ணார். இன்னொன்னு அவருமே நம்பிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேல் விஜய் இதுல நெருக்கடிக்குள்ளாவாரு. நம்ம இயல்பாகவே அதிமுக விஜய் ஆதரிக்கிறோம் அந்த பிரச்சனையில,
நம்ம அவருக்காக சட்டமன்றத்துல பேசணும், அதனால விஜய் நம்மோட வந்துருவாருன்னு இவர் கொஞ்சம் கூடுதலா ஒரு மிக நம்பிக்கை அடைந்து விட்டார். அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு உடைபட்டு இருக்கிறது. இது வந்து தாவேக்காவை பொறுத்தவரை பொதுவா ஒரு அரசியல் கட்சிக்கு ரெண்டு வகையான நிலைப்பாடு இருக்கும். ஒன்று அந்த கட்சியினுடைய தற்காலிக எதிர்காலம், இன்னொன்று நிரந்தர எதிர்காலம். இப்ப அதிமுக என்ன நினைச்சாங்கன்னா ஒரு தற்காலிக எதிர்காலம் நமக்கு வேணும். ஏன்னா அந்த கட்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. அப்ப அவர்களுக்கு என்னன்னா 4.5 ஆண்டுகள் எதிர்கட்சியே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 தொடர்ச்சி ஆட்சியில் இருந்தவங்க அவங்க ஒரே டர்ன்ல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்துட்டோம்னா இந்த முறை ஒரு ஆளுங்கட்சியா வந்துடலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறது ஒரு தற்காலிக relief. அந்த கட்சியை வளர்ப்பதை விட நம்ம உடனடியாக ஆட்சி கட்சிக்கு போயிடலாம் அதிமுக கணக்கு போடுவது ஒரு தற்காலிக அரசியல் நிவாரணம். ஆனா இன்னைக்கு என்ன தெரிய வந்திருக்குல்ல அதன் மூலமா நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியின் மூலமா தமிழக வெற்றி கழகம் நிரந்தர ஒரு நிவாரணத்தை தேடி போறாங்க. நிரந்தர தீர்வுனா என்ன? இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் அணி சேர்ந்திருந்தால் விஜய் அவர்களோட இடம் நம்பர் 2 தானே இருந்திருப்போம். நிச்சயமா விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருக்க மாட்டாரு. அப்ப விஜய் அவர்கள் இயல்பாகவே 2வது இடத்துல தான் இருந்திருப்பாரு. அந்த 2வது இடம் துணை முதல்வராக இருக்கலாம். அது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து பவன் கல்யாண் பாலிசி அப்படின்னு ஆர்வி உதயகுமார் போன்ற ஒரு சீனியர் பேசியிருந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருந்தாங்க. ஆர்வி உதயகுமார் குரலை வந்து நம்ம ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர்ன்றதோட கடந்து விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவராகவும் இருக்காரு. அப்ப அந்த கட்சியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குரல் தான் அவருடைய குரல். அப்ப பவன் கல்யாண் மாடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இன்னொன்று, ஒருவேளை விஜய் அந்த சாய்ஸ் எடுக்கலைன்னா 2வது சாய்ஸ் என்னது? எதிர்கட்சி தலைவராக கூட வந்திருக்கலாம். ஒருவேளை 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து தன் பலத்தை காட்டின விஜயகாந்த் அவர்கள் 11 அதிமுகவோடு சேர்ந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கூட வந்தார். ஏன்னா ஒட்டுமொத்தமா வெற்றி பெற்று இருந்துச்சு. அது மாதிரியான கணக்கை போட்டுருவாங்க. எது எப்படியா இருந்தாலும் சினிமால தன்னோட உச்சத்தை விட்டுட்டு வர்றாரு விஜய். அப்ப கேரியர்ல 1வது இடத்துல கீழே இறங்குறாரு. அவர் அதிமுகவோட அணி சேர்ந்தாலே நம்ம 2 தான் போயிருப்பாரு. பட் இப்ப அவர் சாமர்த்தியமான காயம் எடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன் விஜய் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு முதல் தேர்தல் 26 சந்திக்கிற பொழுது கூட்டணியோட சந்திச்சிருந்தாலும் முதல் பதவி அவர் கையில இல்லை. ஆனா அவர் 31 நோக்கி களத்தை நகர்த்தலாம். இப்ப கொஞ்சம் தாமதமாகலாம் வெற்றி வேண்டுமானால். ஆனா அது நீடித்த நிலைத்த அரசு மிச்சது கை கொடுப்போம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு பேரிழப்பு. நிச்சயமா அவர்கள் வந்து அவர்கள் தரப்பு தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டாங்க. அதனால அதிமுக முகம் ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அவர்கள் வந்து உண்மையிலேயே அந்த தொண்டர்கள் மட்டத்துல இது பெரிய ஒரு தளர்ச்சியும் அயற்சியும் நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறேன். சார், ஒருவேளை தாவேக அதிமுக கூட்டணியுடன் களம் கண்டால் 2026 களம் எப்படி இருக்கும்? ஒருவேளை விஜய் வருவதற்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதிமுகவினுடைய கனவு எப்படி சார் இருக்கும்? இல்ல, அதாவது நீங்க வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவும் விஜயும் கை கோர்த்திருந்தா என்னுடைய பார்வையில 2011 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்துச்சோ அதிமுக தேமுதிக சேர்கிற பொழுது அது திமுகவுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்துச்சு. எதிர்கட்சி வரிசையில கூட திமுக வர முடியல. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு மேல எவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கோ அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்களும் இருக்குல்ல, அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த அணி அறுவடை செஞ்சிருவாங்க. உங்களுக்கு எதிர்கட்சிகள் சிதறி நிற்கிற பொழுதெல்லாம் ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமா இருக்கு. அது இன்னைக்குதான் நம்ம விஜய் அப்படின்னு பேசுறோம். 2016 நீங்க ஒரு ஒப்புமைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மக்கள் நல கூட்டணி எடுத்த ஓட்டுகளால திமுகவோட வெற்றி பறிபோச்சு. அதிமுகவே மீண்டும் வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்ப இவர்கள் ஒரு அணியாக சேர்ந்தாங்கன்னா திமுகவை ஒருவேளை அந்த ஆட்சியை அகற்றுகின்ற அளவுக்கு அது வலிமை பெற்றுவாங்க. ஒருவேளை நிச்சயமா ஆட்சி அகற்றுகிற அளவுக்கு வலிமை பெற்றுவாங்க. அதே நேரத்தில் இந்த இருவரும் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கிற பொழுது விஜய் தேர்தலுக்கு 20 நாட்கள் இருக்கிறது வரைக்கும் நல்ல களத்துல வேகமாக தெரியும். நமக்கு மக்கள் கிட்ட பாக்குற பொழுதோ பேசுகிற பொழுதோ தெரியும். பட் தேர்தல் என்பது வேற ஒன்று இல்ல. அது வந்து ஒரு ஜனநாயகத்தோடு மட்டுமே தொடர்புடையது இல்லை. அங்க பணநாயகம் பெருசா ரியாக்ட் பண்ணும், பரிசு பொருட்கள் ரியாக்ட் பண்ணும். உள்ளூர்ல தெரிந்த மொழிகளை நீங்க வேட்பாளர்களாக அறிவிக்கிற பொழுது அது கொடுக்குற ரியாக்ட் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுகிற பொழுது அதிமுக இதில் தான் ரொம்ப நெருக்கமான ஒரு எலெக்ஷன் ஃபைட் இருக்கும். பட் அது வந்து விஜய் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல இருப்பாரு. அவர் ஆளுங்கட்சி ஓட்டுகளும் சிதைப்பாரு. இன்னொரு ஒரு திமுக ஓட்டுக்கும் ஆபத்து இருக்கு. நீங்க நேற்று வர விஜய் என்ன விமர்சித்தார்கள்னா சிறுபான்மையினர்கள் ஓட்டு அவரால் எடுக்க முடியாது, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக கூட போயிடுவாரு, பாஜக அதிமுக கூட நெருக்கமா இருக்க போறாருன்னு இப்போ பேசிட்டு இருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 12-13% சிறுபான்மையினர் ஓட்டுகள் 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல் எல்லாமே நம்ம பாக்குறோம். தொடர்ச்சியா திமுக கூட்டணி தான் போயிட்டு இருக்கு மதசார்பற்ற அணிங்கிற முறையில. பட் அந்த இடத்துக்கு விஜய் சிக்கல் ஏற்படுத்துறாருல. இப்ப அவர் பாஜக கூட போல அதிமுக கூட போலங்கும் போது ஒரு இவ்வளவு பிரச்சனையும் அவர் கொள்கை பிடிப்போட நின்னாருன்னு ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு அங்கே இருந்து எடுப்பார்ல. பட் எது எப்படியா இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு அவர் கணிசமா உடைப்பாரு. அது வந்து ஒருவேளை அதிமுகவை பலவீனப்படுத்தும், திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். கண்டிப்பா சார். விஜய் கூட்டணிக்கு வரலனா அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் திமுகவுக்கும் எதிராக தான் திரும்பும்னு சொல்றீங்க.
நிச்சயமா நிச்சயமா திமுகவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுபான்மையினர் ஓட்டுகள் அவங்க இழப்பாங்க, கணிசமான அளவுக்கு இழப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்க வந்து சிபிஐ என்கொயரி எல்லாத்தையும் வச்சு விஜயை நம்ம என்ன பேசிட்டு இருந்தாங்க, அவர் பாருங்க பிஜேபி கூட போயிருவாரு என்று பேசிட்டு இருந்த சூழல்ல அவர் பாஜக கூட போல அப்படின்னாலே அவர் வந்து ஒரு தனித்த திமுகவினுடைய அந்த அரசியல் களத்தை நோக்கி அவரும் வந்துடுறாருல்ல. பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் அதே மாதிரி சிதறல. எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநிலத்தில் சிதறுமோ அது மாதிரி மத்திய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளையும் சிதறடிக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் அதை விட கூடுதலா நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால மாநில அரசியல முன்வைத்த பார்வைகள் தான் அதிகமா இருக்கும். அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை விஜய் கொஞ்சம் கூடுதலா சிதைப்பார். இந்த பேட்டியின் மூலம் அதிமுகவின் கூட்டணி கனவில் கல் எறிந்திருக்கிறார் நிர்மல்குமார். இதுவே தாவேகாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.